ஹாய் நண்பர்களே, நலம் 360 சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். இன்றைக்கி நம்ம வீடியோவில் எதை பற்றி பேச போகிறோன்னா, நம்ம தமிழ் மக்கள் சாப்பாடு அப்படின்னா ரசம், சாம்பார், குழம்பு, சட்னி இது எல்லாமே மனசில் வரும். ஆனால் இந்த சாப்பாட்டுக்கு சுவையை தரும் ஒரு சிறிய பொருளை பற்றி தான் இன்றைக்கி நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். அதுதாங்க சின்ன வெங்காயம். சின்ன வெங்காயம்னா சின்னது தானே, அதுக்காக இவ்வளோ பெரிய பேச்சு தேவைப்படும் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா அதுதான் இல்லை. இந்த சின்ன வெங்காயம் தான் சுவை மட்டும் இல்லாமல் உடலுக்கும் பல மருத்துவ குணங்களை தந்துட்டுருக்கு. நம்ம தாத்தா பாட்டியெல்லாம் சொல்லுவாங்க, வெங்காயம் இருந்தால் மருத்துவர் தேவையில்லைன்னு. ஆனால் நம்மளால் எல்லா விஷயத்தையும் கண்மூடித்தனமாக நம்ப முடியாது. அதனால தான் இன்றைக்கி நம்ம சின்ன வெங்காயத்தோட நன்மைகள், பக்க விளைவுகள், இதை யாரெல்லாம் சாப்பிடணும், யாரெல்லாம் தவிர்க்கணுன்றதை பற்றி அறிவியல் பூர்வமாக தெரிஞ்சுக்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நலம் 360 சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வரலாறு ரீதியாக சின்ன வெங்காயம் அதோட ஊட்டச்சத்து மற்றும் நறுமண பண்புகளுக்காக இந்தியா, ஆசியா, பிரெஞ்சு மற்றும் மத்திய தரைக்கடல் சமையலில் பயன்படுத்தப்பட்டு வந்திருக்கு. சின்ன வெங்காயம் ரெசிபிகளுக்கு இனிப்பு மற்றும் காரமான சுவையை சேர்க்கிறது மட்டும் இல்லாமல் அது ஆக்சினேட்சிகள், வைட்டமின் சி மற்றும் சில முக்கிய தாதுக்கள் ஏற்றதற்காக பயன்படுத்தப்படுது. சின்ன வெங்காயம் இந்திய மருத்துவ நடைமுறைகளில் ஒரு முக்கிய தாவரமாக கருதப்படுதுங்க. அது மட்டும் இல்லாமல் பொதுவாக ஆயுர்வேத மருத்துவத்தில் பல நோய்களுக்கு ஒரு சிறந்த தீர்வாக இது பரிந்துரைக்கப்படுது. உண்மையில் ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக பல உடல் நிலைகளை குணப்படுத்த இது பயன்படுத்தப்பட்டிருக்கு. உட்புறமாக வெளிப்புறமான உடலில் அதோட இயற்கையான குளிர்ச்சி விளைவிக்கும் சின்ன வெங்காயம் வீக்கம், தசை வலிகள், நீர்பிடிப்பு ஆகியவற்றை குறைக்க இது உதவியாக இருக்குது. கூடுதலாக சொல்ல போனோன்னா புற்றுநோயை எதிர்த்து போராடுவது, உணவு ஒவ்வாமைகளை குறைக்கிறது, நச்சுத்தன்மையை அதிகரிக்கிறது, இது எல்லாமே இந்த சின்ன வெங்காயம் சாப்பிட்றதால நமக்கு கிடைக்கக்கூடியது. இந்த சின்ன வெங்காயம் பழுப்பு வெங்காயம், இளஞ்சிவப்பு வெங்காயம், வாழை வெங்காயம், ஆசிய வெங்காயம், ஃப்ரெஞ்ச் சாம்பல் வெங்காயம்னு பல வகைப்படுதுங்க. 100 கிராம் சின்ன வெங்காயத்தில் என்னென்ன ஊட்டச்சத்துக்கள் இருக்குன்னு சொல்கிறேன். கலோரிகள் 72, மொத்த கார்போஹைட்ரேட்டுகள் 16.8 கிராம், நார்ச்சத்து 3.2 கிராம், சர்க்கரை அளவு 7.9 கிராம், புரதம் 2.5 கிராம், சோடியம் 12 மில்லிகிராம், வைட்டமின் B6 0.3 மில்லிகிராம், மாங்கனீஸ் 0.3 மில்லிகிராம், பொட்டாசியம் 334 மில்லிகிராம், வைட்டமின் சி 8 மில்லிகிராம், ஃபோலேட் 34, பாஸ்பரஸ் 60 மில்லிகிராம், இரும்பு 1.2 மில்லிகிராம், மெக்னீசியம் 21 மில்லிகிராம், துத்தநாகம் 0.4 மில்லிகிராம், கால்சியம் 37 மில்லிகிராம். இந்த சின்ன வெங்காயம் அதிக ஃப்ளவனாய்டு மற்றும் ஃபீனால் ஆக்சினேட்சிகளை கொண்டிருக்கிறதால கருதப்படுது. இது ஃப்ரீ ரெடிக்கல் சேதத்தை குறைப்பதற்கும் பல்வேறு நாட்பட்ட நோய்களுக்கு எதிராக போராடுவதற்கும் ஒரு சிறந்த அழற்சி எதிர்ப்பு உணவுலாம் கூறப்படுது. புற்றுநோய் தடுப்புக்கும் உங்கள் உணவு முறைக்கும் இடையே வலுவான தொடர்பு இருக்குது அப்படின்னு ஏற்கனவே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். மார்பகம், வயிறு மற்றும் பெருங்குடல் புற்றுநோய்களை எதிர்த்து போராடுறதுக்கு இந்த சின்ன வெங்காயம் ரொம்பவே பயனுள்ளதாக இருக்குது. சின்ன வெங்காயத்தில் உள்ள அலிசின் மற்றும் வர்சடின் அப்படிங்கிறது ஆன்டி ஆக்சிடென்ட், உயர் ரத்த அழுத்த எதிர்ப்பு சக்தியாக கருதப்படுதுங்க. வெங்காயமும் பொட்டாசியத்தோட நல்ல மூலம்னு சொல்லப்படுது. பொட்டாசியம் உங்கள் உடலில் திரவ அளவை கட்டுப்படுத்த உதவுது. நரம்பு மற்றும் தசைகளோட செயல்பாட்டில் முக்கிய பங்கு வகிக்குது. சின்ன வெங்காயத்தில் இருக்கிற இஇஓக்கள் கொழுப்பு திராட்சையை நீக்கி உடல் பருமனை தடுக்கும். உடல் பருமன், இதய நோய், நீரிழிவு மற்றும் புற்றுநோய் உருவாக்கம் ஆகியவற்றோட நெருங்கி தொடர்புடையது. எடை அதிகரிப்பு மற்றும் உடல் பருமன் தொடர்பான சிக்கல்களை தடுக்க இந்த சின்ன வெங்காயம் சாப்பிட்றது ரொம்பவே நல்லது. சின்ன வெங்காயம் ஒவ்வாமை எதிர்ப்பு விளைவுகளை கொண்டிருக்கிறதால காட்டப்படுது. இது ஆன்டிஹிஸ்டமின், அழற்சி எதிர்ப்பு மற்றும் ஆக்சிஜனேற்ற செயல்பாடுகளுக்கு காரணமாக இருக்கலாம். சின்ன வெங்காயம் மற்றும் பூண்டு ரெண்டுமே உயிர் வேதியியல் எதிர்வினைகளை உருவாக்குதுங்க. இது நோய் தொற்றுக்கள், வைரஸ்கள் மற்றும் அழற்சி எதிர்த்து போராடுது. வெங்காயத்தோட பல்வேறு நோய் எதிர்ப்பு அளவுருக்கள் ஆய்வு செய்யப்பட்ட போது காய்கறியின் ஆக்சிஜனேற்ற நொதிகள் பொதுவாக நோய்கள் மற்றும் மிகவும் தீவிரமான நோய் தொற்றுக்கு எதிராக போராட உதவுவதாக ஆராய்ச்சியாளர்கள் கண்டுபிடிச்சிருக்காங்க. வெங்காயம் நீரிழிவு நோய்க்கு எதிராக இயற்கையாக அறியப்படுது. இந்த வெங்காயத்தில் உள்ள ஏபிடிஎஸ் கலவைகள் கல்லீரலால் இன்சுலின் முறிவை தடுப்பதாகவும் கணையத்தால் இன்சுலின் உற்பத்தியை தூண்டுவதாகவும் நிரூபிக்கப்பட்டிருக்கு. இது ரத்தத்தில் இன்சுலின் அளவை அதிகரிக்கிறது மற்றும் குளுக்கோஸை குறைக்குது. சின்ன வெங்காயம் சாப்பிட்டா ரத்தத்தில் இருக்கும் கெட்ட கொழுப்பு குறையும், ரத்த அழுத்தம் கட்டுப்பாட்டில் இருக்கும். அதனால் இதய நோய் வராமல் ஆரோக்கியமாக இருக்கலாம்.
பெரிய மருத்துவ ஆராய்ச்சியில் சொல்லியிருக்காங்க, வெங்காயம் சாப்பிட்றவங்களுக்கு ஹார்ட் அட்டாக் வர வாய்ப்பு 20லேருந்து 25% குறைவுமா. அதனால் நம்ம பாட்டி சாம்பாரில் 3 சின்ன வெங்காயம் போட்டால் கூட காப்பாற்றும். டைப் 2 டயபெட்டிஸ் இருக்கிறவங்களுக்கு வெங்காயம் ரொம்பவே நல்லது. இது ரத்த சர்க்கரையை கட்டுப்படுத்தும். அதுவும் சின்ன வெங்காயம் சாப்பிட்டவங்க பசிக்கு சாப்பிட்டாலும் ரத்தத்தில் சர்க்கரை சீக்கிரமாக அதிகரிக்காது. அதனால் நம்ம ஊர் சாம்பார், ரசம் எல்லாமே வெங்காயத்தோட பிரபலமாக இருக்கணும். சின்ன வெங்காயம் சாப்பிட்ட உடம்புல இம்யூன் பவர் அதிகரிக்கும். குளிர், சளி, இருமல் வந்தால் வெங்காயம் அரிசி ரசத்தில் போட்டால் உடம்பு சீக்கிரம் குணமாயிடும். குழந்தைக்கு பாட்டிகள் ஒரு டிப்ஸ் பண்ணுவாங்க. வெங்காயம், மிளகு, சுக்கு சேர்த்து ரசம் போட்டு தருவாங்க. அந்த சுவையும் ஆரோக்கியமும் ரெண்டுமே கலந்து காம்பினேஷன் தான் அன்னைக்கு ஃபுட் சூப்பர் ஹிட் ஆகும். இந்த சின்ன வெங்காயம் குடல் ஆரோக்கியத்துக்கு சத்தானதுங்க. வாயு, புண், மலச்சிக்கலை இது குறைக்க உதவியாக இருக்குது. இதில் உள்ள நார்ச்சத்து ஜீரணத்திற்கு நல்லது. அதனால் வெங்காயம் சாப்பிட்டவன் வயிற்றை மறைக்க மாட்டான்னு சொல்லுவாங்க. காரணம், அது நம்ம குடலோட சுத்தம் பண்ணி விடும். இந்த சின்ன வெங்காயத்தில் இருக்கிற குவார்ட்செட்டின், சல்ஃபர் மாதிரியான காம்பவுண்ட்ஸ் புற்றுநோய் செல்கள் வளர்வதை தடுக்குது. முக்கியமாக மார்பு புற்று, குடல் புற்று, புரோஸ்டேட் புற்று போன்றவற்றிலிருந்து நம்மளை காப்பாற்றும். அதனால் ஆராய்ச்சியாளர்கள் சொல்கிறாங்க, இந்த வெங்காயம், வெள்ளைப்பூண்டு எல்லாமே இயற்கையோட கீமோதெரப்பி மாதிரின்னு சொல்லப்படுது. வெங்காயம் சாப்பிட்டோன்னா எலும்பு அடர்த்தி அதிகரிக்கும், மூட்டு வலி குறையும். அதனால் வயதானவங்களுக்கு சின்ன வெங்காயம் ரொம்பவே நல்லது அப்படின்னு சொல்லப்படுது. சின்ன வெங்காயம் தோலுக்கு நல்ல ஒளிவு தருங்க. முகப்பருக்கு வெங்காய சாறு தடவினீங்கன்னா முகப்பரு குறையும். முடி கொட்டுறவங்க வெங்காய சாறு தலையில் தடவினீங்கன்னா புதிய முடி வளரும். இது பழமையான நாட்டு மருத்துவம் தாங்க. இப்போ பெரிய பெரிய ஹேர் ஆயில்களில் கூட வெங்காயம் கலக்கிறாங்க. வெங்காயத்தையும் மோரையும் நம்ம சாப்பிட்டோன்னா உடல் வெப்பம் குறையும். வெங்காய ரசம் குளிர் மற்றும் சளியை குறைக்கும். பாதத்தில் வெங்காயம் வச்சு கட்டினா காய்ச்சல் குறையும். இது எல்லாமே நம்ம முன்னோர்கள் கண்டுபிடிச்ச டிப்ஸ் தான். இவ்வளோ நன்மைகள் இருந்தாலுமே ஒரு சில பக்க விளைவுகள் இருக்க தான் செய்யுது. இப்போது எல்லாரும் நினைப்பீங்க, வெங்காயம் இவ்வளோ நல்லதுன்னா தினமும் 1 கிலோ கூட சாப்பிடலாம் போல் அப்படின்னு. ஆனால் அளவுக்கு மிஞ்சினா அமிர்தமும் நஞ்சு தான். அதிகமாக சாப்பிட்டா வயிற்றெரிச்சல், வாயு, புண் வரும். அசிடிட்டி, ஜிஆர்டி இருக்கிறவங்களுக்கு கஷ்டம் தரும். சிலருக்கு வெங்காயத்துக்கு அலர்ஜி வரும். அதிகமாக சாப்பிட்டா இரத்த கசிவோட சம்பவம் அதிகரிக்கும். குழந்தைகளுக்கு அதிகமாக கொடுக்கக்கூடாது. அதனால் எல்லாத்துக்கும் அளவு ரொம்பவே முக்கியம். இந்த சின்ன வெங்காயம் ஒரு சமையல் பொருள் மட்டும் இல்லைங்க, இயற்கையோட மருந்து. அளவோடு சாப்பிட்டா நீண்ட ஆயுள் தரும். அதனால் நம்ம முன்னோர்கள் தினமும் சொன்ன மாதிரி சின்ன வெங்காயம் சேர்த்து சாப்பாடு தான் நம்ம ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு ஒரு நல்ல வழி. உங்கள் வீட்டிலலாம் தினமும் எத்தனை பேர் சின்ன வெங்காயம் சேர்த்து சாப்பிட்டுட்ருக்கீங்கன்னு கமெண்ட்டில் சொல்லிடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த ஒரு அற்புதமான வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய்.